சரி, ரீசெண்ட் டைம்ல நிறைய அகாடமிக் வாய்ஸஸ் என்ன சொல்றாங்க, இந்தியாவில் பாப்புலிசம் அதிகமாயிடுச்சு. அதாவது எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு மக்கள் கிட்ட எது சொன்னா மக்கள் அட்ராக்ட் ஆயிட்டு ஓட்டு போடுவாங்களோ. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஆட்சிக்கு வந்தா இதை ஃப்ரீயா தரேன். இந்த ஃப்ரீ பி கல்ச்சர் அதிகமாயிடுச்சு. இந்த ஃப்ரீ பி கல்ச்சர் என்ன ஆகுது, இந்தியாவோட எலெக்ஷன் சிஸ்டத்தை, டெமோக்ரஸியை வீக் ஆக்குது. ஸோ இந்த பெர்ஸ்பெக்டிவ் நிறைய அகாடமிஷியன் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்க, இந்தியாவில் டெமோக்ரஸி ஸ்ட்ராங் ஆகணும்னா we have to end the ஃப்ரீ பி கல்ச்சர். இந்த ஃப்ரீயா தர்ற லேப்டாப்பு, ஃபார்மர்ஸ் தர ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி, இல்லை ஸ்கூலுக்கு போகும்போது தர பைசைக்கிள், லேப்டாப், மிக்சி எல்லாமே இந்தியன் டெமோக்ரஸியை வீக்கெண்ட் பண்ணுதுன்னு சொல்லி அகாடமிஸ் கிரிட்டிக் வைக்கிறாங்க. பட் இது உண்மையா? ஸோ நாம என்ன பாயிண்ட் பார்க்க போறோம்னா, உங்களுக்கு ஃப்ரீ பீஸ் பிடிக்குதோ இல்லையோ, எண்ட் டு ஃப்ரீ பீஸ்னு நீங்க ஒரு வாய்ஸ் தரீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது, எலெக்ஷன் டைம்ல ஓட்டருக்கு காசு தர்றதும், இல்லை உங்களுக்கு எலெக்ஷன் டைம்ல வேலை வாங்கி தரேன்னு சொல்றதும், இல்லை பஸ்ல ஃப்ரீ டிக்கெட் சொல்றதும், இல்லை லேப்டாப் ஃப்ரீயா தரதும் எல்லாமே ஒண்ணு கிடையாது. இது எல்லாத்தையுமே ஃப்ரீ பீன்ற வார்த்தைக்குள்ள அடைக்கக்கூடாது. ஓரளவுக்கு புரிஞ்சுல? எல்லா கிரிட்டிக்ஸும் ஃப்ரீ பி கல்ச்சருக்குள்ள நிறைய விஷயங்களை ஜெனரலைஸா பார்க்குறாங்க. ஒவ்வொன்றையும் பிரிச்சு பார்க்கணும். இப்போ அதை பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இல்லை பொலிட்டிஷியன் எலெக்ஷன் டைம்ல உங்களுக்கு 500 ரூபாய் காசு தராரு. நீங்க அதை வாங்கிக்கிறீங்க. நீங்க யாரு? ஓட்டு போடுறவர், மக்கள், சிட்டிசன். அப்போ உங்க ரெண்டு பேருக்குமே என்ன இருக்கு? ஒரு டீல் இருக்குல்ல, சைலன்ஸ் டீல். என்ன டீல்? நான் உனக்கு பணம் கொடுத்துருக்கேன், நீ எனக்கு ஓட்டு போட்டுரு. பட் இந்த டீல் ஃபேர் கிடையாதுல்ல. என்ன ரீசன்? உன் பக்கத்துல பவர் இருக்கு, இவங்க கிட்ட பவர்ட்டி இருக்கு. அந்த பவர்ட்டி பயன்படுத்தி இந்த டீலை உருவாக்குறேன். ஸோ நான் உனக்கு காசு தரேன், நீ கஷ்டப்படுற, இதை வாங்கிக்கோ, வாங்கிட்டு ஓட்டு போடு. ஓட்டு போடலன்னா நான் ஆட்சிக்கு வந்தா உன்னை கண்டுக்க மாட்டேன். உங்க தொகுதியில நான் ஜெயிக்கலன்னா உங்களை என்ன பண்ண மாட்டேன், உங்களுக்கு தேவையானது செஞ்சு தர மாட்டேன். இதுக்கு பேர் என்ன? கிளைண்டலிசம். CLIENTLISM. ஒரு கிளைண்ட் மாதிரி. பட் எக்ஸ்சேஞ்ச் எப்படி இருக்கு? கிளைண்ட்டுக்குள்ள அன்இக்குவல் எக்ஸ்சேஞ்ச். ஸோ நீ எனக்கு ஓட்டு போட்டாதான் நீ என்னோட கிளைண்ட். எனக்கு ஓட்டு போடலன்னா நீ என் கிளைண்ட் கிடையாது. அப்ப இதுல இந்த காசு முக்கியம், இந்த கிஃப்ட் முக்கியம், தரது முக்கியம். அதை விட முக்கியம், இந்த மக்கள் காசு வாங்கினதுக்கு லாயல்ட்டியா இருந்தாகணும். அப்படி இல்லைன்னா தி ஓட்டர் வில் பி பனிஷ்ட். எப்படி? உங்களுக்கு எந்த ஃபியூச்சர் ஹெல்ப்பும் அவங்க பண்ண மாட்டாங்க. ஸோ ஜென்ரலா சர்ஃபேஸ் லெவலுக்கு பார்க்கும்போது கிளைண்டலிசம் எப்படி இருக்கும்? மக்கள் பயப்படுவாங்க, சைலண்டா இருப்பாங்க, பொலிட்டிஷியன் சொல்றதை கேட்கணும். அப்படி இருக்கும். பட் ஆக்சுவலா நிறைய கண்ட்ரீஸ்ல அப்படி இருக்கும். பட் இந்தியாவில் ஒரு டூல் இருக்கு. என்ன டூல்? சீக்ரெட் பேலட். நான் காசு வாங்கிப்பேன், பட் நான் யாருக்கு ஓட்டு போறேன்றது தெரியாது. சீக்ரெட் பேலட். ஸோ இந்தியாவில் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் ஒரு ஓட்டர் யாருக்கு ஓட்டு போட்டுருக்காங்கன்றத மானிட்டர் பண்ண முடியாது. மற்ற கண்ட்ரிஸ் மாதிரி கிடையாது. ஸோ அப்படி பார்க்கும்போது காசு கொடுத்தவரை, கிஃப்ட் பண்ணவரை லாயலா இருக்கணுன்ற அவசியம் இதுல கிடையாது. ஸோ இந்தியாவில் சீக்ரெட் பேலட் இருக்கிறதுனால இது ஒர்க் அவுட் ஆகாது. மற்ற கண்ட்ரில இருக்கிற கிளைண்டலிசம் ஒர்க் அவுட் ஆகாது. அதாவது மக்கள் கண்டிப்பா அவங்களுக்கு தான் ஓட்டு போடணும், காசு வாங்களுக்கு தான் ஓட்டு போடணுன்ற லாயல்ட்டியா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்க யாருக்கு ஓட்டு போடுறாங்கன்றத மானிட்டர் பண்ண முடியாது. அப்ப என்ன ஆகுது? சீக்ரெட் பேலட் இருக்கிறதுனால ஓட்டர் என்ன பண்ணலாம்? மல்டிபிள் பார்ட்டி கிட்ட இருந்து கிஃப்ட் வாங்கிட முடியும். கிஃப்ட் வாங்கிட்டோம் அவருக்கு பிடிச்ச ஒரு ஆளுக்கு ஓட்டு போட முடியும். ஃப்ரீ எலெக்ஷன் இஸ் பாசிபிள். என்ன சொல்ல போனா, இந்தியாவில் ஒரு தொகுதி ரொம்ப பெருசா இருக்கும். தொகுதியோட சைஸ், பாப்புலேஷன் பெருசா இருக்கும்போது ஒவ்வொரு இண்டிவிஜுவலையும் யாருக்கு ஓட்டு போட்டாங்க மானிட்டர் பண்ண முடியாது. ஸோ பீப்புள் கேன் ஃப்ரீலி சூஸ் தேர் லீடர். அப்ப இந்தியாவில் சீக்ரெட் பேலட் இருக்கிற வரைக்கும் டெமோக்ரஸியை ஒன்றும் பண்ண முடியாது. இது ஒரு பாயிண்ட். அப்ப என்ன பண்ண முடியாது? voters cannot be bought. voters are strategic. தனக்கு தேவையானதை வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு பிடிச்ச தலைவர்களை ஓட்டு போட முடியும். they are strategic, they are most aware and they are rebellious. ஸோ இது ஒரு கேஸ் ஸ்டடி. இப்போ அடுத்த பாயிண்ட். உங்க எல்லாருக்குமே டைரக்டா ஸ்டாலின் தெரியாது, மினிஸ்டர் தெரியாது. பட் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் எப்படியாவது உங்க லோக்கல் லெவல்ல இருக்கிற இந்த கட்சிக்கு சார்பா இருக்கிற ஏதாவது ஒரு பொலிட்டிஷியனை, லாயல்ட்டியா இருக்கிற பொலிட்டிஷியன் உங்களுக்கு தெரியும். எல்லாருக்குமே எப்படியாவது ஒரு பொலிட்டிக்கல் பர்சன் தெரிஞ்சிருக்கும் அவங்க லோக்கல் லெவல்ல. ஸோ உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ரேஷன் கார்டு வாங்கணும், இல்லை ஏதாவது கான்ட்ராக்ட் வாங்கணும், இல்லை ஜாப்ஸ் வாங்கணும், இல்லை சப்சிடிஸ் வாங்கணும், அதுக்கு என்ன பண்ணிக்கலாம்? நீங்க டைரக்டா போய் ஹெல்ப் கேட்கலாம். அவர் என்ன பண்ணுவாரு? உங்களுக்கு வேலை வாங்கி தருவாரு. என்ன ரீசன்? உங்களுக்கு வேலை வாங்கி தரது வழியாக அந்த கட்சிக்கு நீங்க ஆயிடுவீங்க, லாயலா மாறிடுவீங்க. இதுக்கு பேர் என்னது? பேட்ரோனேஜ். அதாவது உங்களுக்கு அந்த பெரிய கட்சி தெரியாது, பட் உங்க ஏரியாவில் அந்த கட்சி சார்பா ஒருத்தர் இருப்பாரு. அவர் உங்களை என்ன பண்ணிப்பாரு? சேஃப்கார்ட் பண்ணிப்பாரு, பாதுகாப்பாரு. பேட்ரோனேஜ். அந்த பேட்ரோனேஜ் வழியா நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த கட்சிக்கு லாயலா இருப்பீங்க. பட் இந்த ரிலேஷன்ஷிப் என்னது? ஹைரார்கிக்கல். அவர் ராஜா மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருப்பாரு, நீங்க வாங்கிட்டே இருப்பீங்க. நீங்க ஹெல்ப் வாங்குறதுனால லாயலா இருப்பீங்க. திஸ் இஸ் கால்ட் அஸ் பேட்ரோனேஜ் பாலிடிக்ஸ். அப்ப எது ஆபத்து? கிளைண்டலிசத்தை விட இது ஆபத்து. என்ன ரீசன்? கிளைண்டலிசத்துல உங்க வீட்டுக்கு தேடி காசு கொடுத்திருந்தாலும் அந்த தொகுதியில நீங்க யாருன்னே உங்களுக்கு தெரியாது. ஓரளவுக்கு செலக்டிவா உங்க ஊருக்கு கொடுத்திருந்தாலும் அவ்வளவு டீட்டெயிலா உங்களை வாட்ச் பண்ண முடியாது. பட் இந்த பேட்ரோனேஜ்ல 1 to 1 முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒவ்வொரு லோக்கல் ஏரியாவில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் உங்களுக்கு தெரியும். ஸோ திஸ் கல்டிவேட்ஸ் வாட்? பொலிட்டிக்கல் ஐடென்டிட்டி. ஸோ பேட்ரோனேஜ் பாலிடிக்ஸ் இஸ் மோஸ்ட் டீப்பர் தேன் தி கிளைண்டலிசம். இது ரெண்டு. மூணாவது தான் நீங்க பார்க்க வேண்டியது, நமக்கு தெரிஞ்சது ஃப்ரீ பேஸ். நாங்க ஆட்சிக்கு வந்தா உங்க எல்லாருக்கும் ஃப்ரீ லேப்டாப், இல்லனா 60 வயசுக்கு மேல இருக்கிற எல்லா வயசானவங்களும் பஸ்ல ஃப்ரீயா போகலாம். இது செலக்டிவ் கிடையாது, செலக்டிவ் டார்கெட்டிங் கிடையாது. இட் இஸ் யூனிவர்சல். இந்த லேப்டாப் வாங்குறதுக்கோ இல்ல இந்த பஸ்ல ஃப்ரீயா போறதுக்கோ உங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட இன்ஃப்ளூயன்ஸ் எதுவுமே தேவை கிடையாது. இது ஒரு லாவா வந்துடும். அப்ப இது ஒரு கட்சி தர ஆஃபர். அது உங்களுக்கு தேவைன்னா எடுத்துக்கலாம், இல்லை வேணாம்னு சொல்லிடலாம். ஸோ ஃப்ரீ பேஸோட மெயின் எய்ம் என்ன? சொசைட்டில ஏதோ ஒரு விஷயம் மக்களுக்கு இல்லை, அதை தரலாம். அதை பொலிட்டிக்கல் பார்ட்டி எலெக்ஷன் டைம்ல நிறைவேற்ற ட்ரை பண்ணுது. அப்ப அந்த ஃப்ரீ பீஸ் என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமா எவ்வளவு ஆகும்? இப்போ ஸ்டார்டிங் டைம்ல
மக்கள் கிட்ட பேசிக் நெசசிட்டி இருக்காது. அப்ப என்ன பண்ணுவாங்க? ஃப்ரீ டிவி, ஃப்ரீ மிக்ஸி, ஃப்ரீ லேப்டாப் தருவாங்க. இன்னொரு காலகட்டத்துல சொசைட்டி இம்ப்ரூவ் ஆக இந்த ஃப்ரீ பீஸ் என்ன மாறும்? அடுத்த தேவைக்கு நவரும். நாங்க ஆட்சிக்கு வந்தா எல்லாரோட சம்பளம் உயர்த்தப்படும், இல்லனா மினிமம் வேஜ் அதிகமாக்கலாம். அப்ப என்ன ஆகுது? இதை பாக்குறதுக்கு நம்ம ஃப்ரீ பீஸ் சொல்றோம், பட் என்ன ஆகுது? வெல்ஃபேர் மெஷர்ஸ் தானே. இந்த வெல்ஃபேர் மெஷர்ஸ் என்ன உருவாக்குது? எக்கனாமிக் டெவலப்மெண்ட் உருவாக்குது இல்ல. ஒரு பஸ்ல ஃப்ரீயா மூவ் ஆகுனா ஒரு என்ன பண்ண முடியும்? தன்னோட எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாகுது. லேப்டாப் ஃப்ரீயா தரது வழியாக எஜுகேஷன் இம்ப்ரூவ் ஆகுது. இது இன்டைரக்ட்லி கான்ட்ரிபியூட்ஸ் டு தி இந்தியாஸ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். திஸ் இஸ் யூனிவர்சலிஸ்டிக். பீகார்ல இருக்கிற ஒரு கேர்ளுக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு பைசைக்கிள் கிடைக்குதுன்னா இதை நீங்க ஜஸ்ட் ஃப்ரீயா பார்க்க முடியாது. இது அந்த ஊரோட ஸ்கூல் என்ரோல்மெண்ட் ரேஷியோவை அதிகமாக்கலாம். அது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி நாங்க ஆட்சிக்கு வந்தா அதை பண்ணுவோம்னு சொல்றது இது என்ன கிடையாது? இது பிரைப் கிடையாது. இட் இஸ் தி சோஷியல் இன்வெஸ்ட்மெண்ட், வெல்ஃபேர் ஸ்ட்ராட்டஜி. இந்தியாவில் எலெக்ஷனோட மெயின் பர்பஸ் என்னன்னா, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் மக்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்களுக்கு என்ன டிமாண்ட்னு பேசுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் எலெக்ஷன். பட் நிறைய பேர் என்ன சொல்றாங்க? ப்ரீபீஸ் டிஸ்ட்ராய்ஸ் தி டெமோக்ரஸி அப்படி சொல்றவங்க ப்ரீபீக்கும் கிளைண்டலிசத்தையும் ஒன்னா பாக்குறாங்க, ப்ரீபீஸையும் பேட்ரனேஜ் பாலிடிக்ஸையும் ஒன்னா பாக்குறாங்க. காசு தர்றது வேற, அது கிளைண்டலிசம். உங்களுக்கு வேலை வாங்கி தர்றது வேற, பேட்ரனேஜ் பாலிடிக்ஸ். ப்ரீபீஸ்ன்றது செலக்டிவ் கிடையாது, டார்கெட்டட் ஆர்கன்ஸ் கிடையாது, யூனிவர்சலிஸ்டிக். அது ஒரு வெல்ஃபேர் மாடல். இட் இஸ் தி சோஷியல் இன்வெஸ்ட்மெண்ட். உங்களுக்கு புரியுதுல்ல? அப்ப இந்தியாவுக்கு ப்ரீபி டேஞ்சர் கிடையாது. எது டேஞ்சர்? ஒவ்வொரு ப்ரொடியூசர்ஸ் கிட்டயும் இருக்கிற அன்அக்கௌண்டட் மணி இருக்குல்ல, ஒரு மீட்டிங்க்கு பெரிய லவுட் ஸ்பீக்கர் வைக்கிறது, ரெண்டட் கிரவுட்ஸ் வர வைக்கிறது, சோஷியல் மீடியால மேனிபுலேட் பண்றது, காசை ஸ்பெண்ட் பண்றது, லிக்வர், கிஃப்ட், கேஷ் தர்றது, இது எல்லாம் தான் ரியல் டேஞ்சர். ஸோ இந்த ரியல் டேஞ்சரையும் ஃப்ரீயும் பிரிச்சு பாருங்க. ஸோ ஆக்சுவலா பார்த்தா இது எல்லாம் தான் இந்தியாவோட டெமோக்ரஸி வீக் ஆக்குது. ஆனா இதுக்கு செலவு பண்ற காஸ்ட்லாம் இருக்குல்ல, இதுதான் எப்படி இருக்கு? அன்டாக்குமெண்டடா இருக்கு. ஸோ வாட் இஸ் தி கன்க்ளூஷன்? இந்தியாவோட எலெக்ஷன் டைம்ல இருக்கிற நிறைய மெக்கானிசத்துல நீங்க ஏதாவது ஒன்று கிரிட்டிக் பண்ணணும்னா நீங்க கிரிட்டிக் பண்ண வேண்டியது மேல பார்த்தோம்ல, இது எல்லாம் தான் அன்அக்கௌண்டட் பிரைவேட் மணி. இது டாக்குமெண்ட்ல வராத மணி. இதை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணணும். அப்ப இதை ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வைக்காம இது எல்லாத்துக்கூடயும் சேர்த்து ப்ரீபியை மிக்ஸ் பண்ணி பார்க்கறது தப்பான கண்ணோட்டம்.